ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கமகமக்கும் கல்யாண வீட்டு சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க கமகமக்கும் கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பை கழுவி 2 டம்ளர் தண்ணி, 5 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கட் பண்ண 3 தக்காளி, 1 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பருப்பை வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடான பிறகு கட் பண்ண 2 ஆனியனுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கலாம். இப்போ கட் பண்ண ஒரு முருங்கைக்காய், கட் பண்ண 5 பீன்ஸ், கட் பண்ண ஒரு கேரட், கட் பண்ண 5 அவரைக்காய், கட் பண்ண 5 கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து காய் சாஃப்ட் ஆகிற வரையும் எண்ணெயில் வதக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளியில் கரைச்சா புளி தண்ணி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு மூடி போட்டு காயை வேக வச்சுக்கலாம். காய் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு துண்டு வெல்லம், வேக வச்ச பருப்பு சேர்த்து குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சின்ன கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தப்பறம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ண ஆனியன், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வதக்கிட்டு சாம்பாரில் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போது சுவையும் மனமும் மிகுந்த சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸோடு சேர்த்து சூடாக பரிமாறுங்க. சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.